ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேர்களே. பாராளுமன்றம் கூடி பரபரப்பாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஜிஎஸ்டி மசோதா விரைவில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும், நிறைவேற்றப்படும் என்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. நாளை அது தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த ஜிஎஸ்டி மசோதா என்பது ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும். இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் என்று பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம், குறிப்பாக அதிமுக இந்த ஜிஎஸ்டிக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது வரிச்சுமையை கடுமையாக அதிகரிக்குமா? மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பதாக இந்த ஜிஎஸ்டி மசோதா அமைந்து விடுமா? மாநிலங்களுடைய நிதிச்சுமையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய, நிதிச்சுமையை கூட்டக்கூடிய அளவில் இந்த ஜிஎஸ்டி மசோதா அமைந்து விடுமா? இது இல்லை உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதில், இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில், பொருளாதாரத்தை பெருக்குவதில் ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே செய்ய போகிறதா இந்த ஜிஎஸ்டி மசோதா? இப்படி பல்வேறு விதங்களில் கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளன. ஜிஎஸ்டி வரி விதிப்பு தமிழகத்திற்கு பலனளிக்குமா என்ற தலைப்பில் தான் இந்த ஒரு அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மிடையே அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் சரஸ்வதி அவர்களும், அதே போல பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நாராயணன் அவர்களும் தொடர்கிறார்கள். நான் முதல்ல நாராயணன் அவர்கள் கிட்ட தான் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு மசோதா வரும்போது அடிப்படையில் அது என்ன அப்படின்னா, சேல்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், வேட் வரி, இது போன்ற ஏற்கனவே மாநில அரசாங்கத்தின் உரிமையாக இருக்கக்கூடிய பல வரிகளை நம்ம ஒன்றிணைச்சு மத்திய அளவில் ஒரே வரியா மாத்திரம். அப்படின்னும் போது வரிகள் அனைத்தும் மத்திய அரசுக்கு போக போறது. அங்க ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று போட்டு மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க. அப்படின்னும் போது மாநிலங்களோட உரிமை கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு. ஜிஎஸ்டி வரக்கூடாது அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. இல்லை, அது மாதிரி பாதிக்கப்படாது. ஏனென்று சொன்னால் இது 2000 மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான அரசில் மேற்கு வங்காளத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தவரை கொண்டுதான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலானது வரையறுக்கப்பட்டது. அன்னைக்கிலிருந்து நீண்ட நெடும் பயணத்தை வைத்து ஒரு 16 ஆண்டுகள் கழித்து இது முடிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரியானது இந்தியா முழுவதும் ஒரே வரி, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஜிஎஸ்டி பில்லானது தாக்கல் செய்யப்படுகிறது. மக்களவையில் இது ஆல்ரெடி மக்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதில் இந்தியாவிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தது. கம்யூனிஸ்ட் கூட லோக்சபாவில், மக்களவையில் இதற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மசோதா வந்தால் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறபடி பல்வேறு நிதி, அதாவது ஃபினான்ஸ் ஸ்டேட்ஸுக்கு நாம் நிதி ஆதாரங்களை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறோம். இதில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேற்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் மிக தெளிவாக ஜிஎஸ்டி குறித்து பேசியிருக்கிறார். 10,000 கோடி நமக்கு வருமானம் வரும். ஜிஎஸ்டி மசோதா என்பது ஒரு மிக சிறந்த மசோதா. ஆனால் இதை ஏற்க வேண்டுமா இல்லையா என்பதை எங்களுடைய முதல்வர் தான் முடிவு செய்வார்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதனால் அவங்க கட்சியிலேயே அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இது தமிழகத்திற்கு எந்த விதமான ஒரு இழப்பும் ஏற்படாது. ஏனென்று சொன்னால் தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் கொடுத்த கோரிக்கைகளை ஏற்கனவே குஜராத்தில் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது மாநிலத்திற்காக கேட்ட சில விஷயங்களை கொடுக்க மறுத்த காரணத்தினால அப்பொழுது நாம் அதை ஜிஎஸ்டி பில்லில் இந்த மாதிரி திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதையெல்லாம் மனதில் வைத்து தமிழகம் கேட்டிருந்த பல விஷயங்களையும் உள்ளடக்கி அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஜிஎஸ்டி மசோதாவானது திருத்தத்தோடு வரப்போகிறது. அதனால் இந்த தமிழகத்திற்கு இதனால் அதிக அளவில் லாபம் தான் கிடைக்குமே தவிர நஷ்டம் வராது. ஏனென்றால் நஷ்டம் இல்லைங்கிறது உங்களோட முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். அந்த கேள்விதான் செல்வி சரஸ்வதி அவர்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அவர் சொன்னது போல வேற யாரும் சொல்லலை. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பாண்டியராஜன் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காரு. ஜிஎஸ்டி மசோதா வந்துச்சு அப்படின்னா தமிழகத்துக்கு பல ஆயிரம் கோடிகள் கூடுதலாக பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தமிழகம் முன்னேறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லும்போது அது ஒரு நல்ல மசோதாவை தானே இல்லை? அதாவது 2014 ஆண்டு 3ஆம் தேதி 6ஆம் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நேரிலேயே சொன்னாங்க. அதாவது மாநிலங்களை சுதந்திரத்தை பறிக்கிற வகையில் இந்த மசோதா நிறைவேறினா பிரச்சனை வரும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண உதாரணம். இப்போ நம்மளுடைய அரசுக்கு இன்றைக்கி பல முக்கிய மக்கள் திட்டங்கள் செய்யும் போது வரியிலேருந்து வர பணத்தில் தான் அரசு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. இப்போ சமீபத்தில் கூட இன்றைக்கி சேல்ஸ் டேக்ஸில் மிகப்பெரிய வருமானத்தை தமிழக அரசு ஈட்டி இருக்கிறதா எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. இப்போ இதை ஜிஎஸ்டியாக நம்ம மாற்றும் போது இப்போ ஒரு பொருளை இப்போ நிறைய கட்டுமான பில்டிங்ஸ் நடக்கிறவங்க இப்போ குஜராத்தில் போய் ஒரு 50 கோடிக்கு டைல்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜிஎஸ்டின்னு வரும்போது நேரடியாக அவங்க மத்திய அரசுக்கு பணத்தை செலுத்திடுவாங்க. மாநில
அரசுக்கு எந்த வருவாயும் வரப்போறது. இப்ப மத்திய அரசு என்ன பண்ணும், இப்ப இங்க மாநிலத்துல இருந்து எல்லாரும் போய் ஒவ்வொரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த ஒட்டுமொத்த டாக்ஸும் மத்திய அரசுக்கு போகும். மத்திய அரசு கணக்கு பார்த்து அவர்கள் ஒரு கணக்கை போட்டு இவ்வளவுதான் மாநில அரசுக்கு வருதுன்னு அவங்க கொடுக்கும் போது தான் வாங்கணும். ரெண்டாவது இவங்க வாங்கி இல்ல ஒரு நிமிஷம் அசோகா, அந்த கணக்கு போட்டு சொல்றத மத்திய அரசாங்கம் செய்ய போறது இல்ல. ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்னு அமைக்க போறாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநில பிரதிநிதிகளும் இருக்க போறாங்க. அப்ப நமக்கு வேண்டியதை நம்ம கேட்டு பெறுவதற்கான இடம் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலா இருக்க போகிறது. மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல மட்டுமே அது இருக்க போவது கிடையாது. ஒரு கவுன்சில் இருந்தாலும் கூட இப்ப மத்திய அரசு மாநில அரசு கூட்டணியா இருந்தால் ஓகே, என்னோட கூட்டணியில அவங்க இருக்காங்க அப்படின்னு தாராளமா கொடுக்கலாம். இல்லாத பட்ச கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரியா இருக்காங்க. இல்லப்பா, என்னுடைய உரிமையை, என்னுடைய ஸ்டேட் உரிமையை, என் ஸ்டேட்டுக்கு நான் வந்து இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்யும் போது என்னுடைய வருமானத்தை நான் மத்திய அரசு கிட்ட கொடுத்துட்டு அவங்க கணக்கு போட்டு கொடுக்கறத வாங்க வேண்டிய நிலைமை இந்த மாநிலம் ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்கிறது அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுகிறது. இன்னைக்கு உலகத்தில் 160 நாடுகள் கிட்ட இந்த ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த லாபமும் அதுல கிடைக்காம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய லாபம் சொல்ல முடியாது. இது இந்த ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்பட்டால் 2% நம்மளோட ஜிடிபி ஒட்டுமொத்தமா உயரும் அடுத்த சில ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த நாடு வளர்ச்சி அடையும் போது தமிழகமும் தான் வளர்ச்சி அடைய போகிறது. தமிழகத்திற்கும் தான் நிதி ஆதாரம் அதிகரிக்க போகிறது. அதைத்தான் திரு மஃபா பாண்டியராஜன் இல்ல இப்ப நேரடியாக ஒரு வருமானம் தமிழக அரசுக்கு வரும்போது அந்த வருமானத்தை மத்திய அரசு கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கள் 10% வந்தால் 2% தான் நான் ஸ்டேட் கொடுப்பேன்னா எப்படி திட்டங்களை நிறைவேற்ற முடியும்? 5 வருஷத்துக்கு ஃபுல் காம்பன்சேஷன் சொல்லிருக்காங்க. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கேபினெட்டுடைய முடிவுல 5 வருடங்களுக்கு முழு உங்களுக்கு என்னெல்லாம் லாஸ் ஆகுதோ அத்தனை காம்பன்சேட் பண்ண போறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. ஒரு திட்டம் வருவதற்கு முன்னால் காம்பன்சேஷன் பண்ண போறோம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்த பிறகு இப்ப வந்து எனக்கு சட்டத்துல இல்லமா ஒரு 100 கோடி தமிழக அரசுல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்லயும் அது பாராளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டத்திலயும் அது கொடுத்திருக்கக்கூடிய சட்டப்பூர்வமானது நம்ம கோர்ட்டுக்கு போய் வாங்கலாம். அதுதான் சொல்றேன் அசோகா. நீங்க போய் பேசி கோர்ட்டுக்கு போய் இப்ப இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய இன்னைக்கு கையில இப்ப சேல்ஸ் டாக்ஸ் தமிழக அரசு வசூலிக்கும் போது அடுத்த நிமிடம் அரசு கஜானாக்கு வந்துரும். நீங்க பிரச்சனை வரும்போது மத்திய அரசு கிட்ட பேசணும். அவங்க ஒத்து வரலாம், கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் எத்தனை மாசம் ஆகும்னு தெரியாது. அது வரைக்கும் அரசோட திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டாமா? மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய வேண்டாமா? அந்த ஒரு பிரச்சனை எங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டாமா? நீங்க பதில் அளிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு நீங்க பதில் அளிச்சீங்க. கூடுதலா நான் ஒரு கேள்வியும் கேட்டுறேன். சமீபத்துல நடந்த கேபினட் கூட்டத்துல ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஒரு 3 விஷயங்களை வந்து முன் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு விஷயத்தை வந்து இப்ப மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு 1% கூடுதல் வரி அப்படின்னு ஒரு ஷரத்து அதுல இருந்தது. அதை நாங்க நீக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழகம் ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய, அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம், அதிக அளவில் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த 1% கூடுதல் வரியாவது நமக்கு இருக்குங்கிற ஒரு சொலஸ் இருந்தது. இப்போ அதுவும் போயிருச்சு அப்படின்னும் போது தமிழகத்திற்கு எந்த வகையில் இது லாபம்? இது வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். அவங்க சிஆர் சரஸ்வதி சொன்னது இது ஒரு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வரி, இதை தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவங்க மாநிலத்தை பத்தி தானே அவங்க கவலைப்படணும். உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. அதுல எத்தனையோ பல லட்சம் கோடி வருதுன்னு சொன்னாங்க. வரல. ஏன் வரலன்னு சொன்னாங்க? வரல நீங்க எப்படி சொல்ல முடியும்? வந்திருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துருக்கு. 20,000 கோடி சொல்ல முடியாது. வந்திருக்கு. நீங்க வேணா நாளைக்கு பாருங்க, நெட்ல போய் பாருங்க. எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்குன்னு. வரல நீங்க சொல்ல முடியாது சார். கிளைம் பண்ணது 3 லட்சம் கோடியோ 3.5 லட்சம் கோடியோ பட்ஜெட்ல அவங்க சொன்னதே வெறும் ஒரு வைப்ரன்ட் குஜராத்லயே டர்ன்ஓவர் ரேட் 10% 12% தான். எவ்வளவு வந்திருக்கு? இல்ல குஜராத் பத்தி பேசுறோம். இல்ல நாடு முழுவதும் இதான் நிலைமைன்னு சொல்றேன். அதோட டர்ன்ஓவர் வரதுக்கு காலதாமதம். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் சொல்லி இருக்காங்க. படிப்படியா தான் நிறைவேற்ற முடியும். ஒரே நாள்ல 2,42,000 கோடி வந்து சேர்ந்துருமா? இல்ல இல்ல நான் சொல்றேன். விஷயம் என்னன்னா, இது போன்ற ஒரு சீரான நல்ல வரி விதிப்பு, வரி அமைப்பு இல்லாத காரணத்தினால தான் தமிழகத்துல எல்லா விதமான முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த முதலீடானது வரவில்லை என்பதுதான் உண்மை. வந்திருக்கிறது. நீங்க வரவில்லைன்னு தவறா கருத்தை பதிவு பண்ணாதீங்க. வந்திருக்கு, நிரூபிக்க நாங்க தயார். அப்ப நிதி அமைச்சர் நாங்க சொல்றோம். என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? பட்ஜெட்ல என்ன பேசுறீங்க? இல்ல படிப்படியா வந்துட்டு வரவே இல்லன்னு சொல்லல. மாண்புமிகு அமைச்சர் வரவே இல்லன்னு சொல்லல. வந்து கொண்டிருக்கிறது, படிப்படியாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருதுன்றோம். வரவே இல்லன்னு எப்ப சொன்னாரு மாண்புமிகு அமைச்சர்? டைரக்டா ஜிஎஸ்டியோட தொடர்புபடுத்த முடியுமா? இல்ல இல்ல அப்படி ஜிஎஸ்டி தொடர்புபடுத்த முடியும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புப்படி இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்தது என்று சொன்னால் இந்தியா முழுவதிலும் உறுதியாக முதலீடுகள் அதிகரிக்கும். இது 2% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமாகும்ன்றது தான் நம்மளுடைய இந்த விஷயமே. இதுல குறிப்பா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல அதிக அளவு
தொழிற்சாலைகள் பெருகும், முதலீடுகள் வரும். அதன் மூலமாக இங்கே அதிக அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை இந்தியாவிலேயே 1/10 மஃபாய் பாண்டியராஜ், நான் வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ சொன்னது தான் சொல்றேன், அதுக்கு அவங்க பதிலே சொல்லல. அவங்க 1/10 ஆஃப் தி பிசினஸ் வந்து இங்க இருந்தா கிடைக்க போகுது. அப்போ இந்தியாவிலேயே அதிக வருவாய் தமிழகத்திற்கு தான் வரும் தவிர காம்பன்சேஷன் சொல்லிருக்காங்க. அவங்க வந்து இது கொடுக்கலன்னா இதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் திரு மாஃபா பதிவு பண்ணிருக்காங்க. தீர்ப்பு அரசிதழில வெளியிட்டாச்சு. காவிரி மேனேஜ்மென்ட் போர்டு அமைச்சிட்டோமா? சட்டபூர்வமா இருக்கிறதெல்லாம் நிதர்சனமா நடந்துட்டா? அவங்களுடைய பயம் நியாயமா இல்லையா? நீங்க கொடுக்கிற உதாரணம் சரியில்லை. விஷயமே இவங்க அதிமுக கூட ஒரு 3-4 விஷயங்கள்ல தான் எதிர்த்தாங்களே தவிர இவங்க சொல்ற விஷயத்துக்காக எதிர்க்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. விஷயமே இதுதான். எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். அதே போல ஒரு நிமிஷம், அது இல்லைன்றத நம்ம இவங்க சொன்னது ஃபியூயல் வந்து அதில் ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஆல்கஹால் அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. இப்படி தமிழகத்தினுடைய அத்தனை கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இல்லை என்று சிஆர் சரஸ்வதி அவர்களால் மறுக்க முடியாது. தற்போதைய சட்ட திருத்த மசோதா சேர்க்கப்பட்டிருப்பது மத்திய மற்றும் மாநில அரசின் வரி விவகாரங்களில் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் இருப்பதனால் ஒரு முதலமைச்சரோட ஸ்டேட்மென்ட்க்கு தான் நான் பதில் சொல்ல. அப்ப அவர் சொன்னது தப்புன்றீங்களா? சட்டமன்றத்துல அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்து இல்லன்னு ஏத்துக்கணுமா? அவருடைய கருத்தை பதிவு பண்ணிருக்கார். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அந்த கருத்துக்கு இப்பொழுது வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஜிஎஸ்டி வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளல. இந்த நிமிஷம் வரைக்கும் தவறு. நான் சொல்றேன் தவறு. தமிழக மக்களுக்கு விரிவாக இருப்பதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா தவற அம்மா பதிவு பண்ண மாட்டாங்க. தமிழகத்தின் சுதந்திரத்தை அம்மா எந்த நாள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம இன்னும் மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், தமிழகத்துடைய வருமானம் குறையும் என்ற பார்வை அதிமுகவின் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. அதே போல சாமானியர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்த ஜிஎஸ்டி மசோதா ஏற்படுத்தப்பட போகிறது? நாம அன்றாடம் ஹோட்டல்களில் சாப்பிடும் போதும் பொருட்களை வாங்கும் போதும் 18% உச்சபட்ச வரி என்று சொல்லும்போது நாம் செலுத்தக்கூடிய அன்றாட பொருட்களுடைய வரிகள் உயருமா, விலைகள் குறையுமா? இந்த கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. நாராயணன் அவர்கள் கிட்ட ஜிஎஸ்டி குறித்து ஒரு விளக்கம் பெற விரும்புகிறேன். இது வந்து பெரிய தொழில்கள் வந்து தமிழகம் ஈர்க்கும், தொழில்களுக்கு வந்து இது ஒரு பெரிய முன்னேற்றமாக ஏற்படும், பொருளாதாரம் உயரும், இப்படி பல விஷயங்கள் நம்ம சொன்னாலுமே கூட நம்ம 18% அப்படிங்கிறது இப்போ உச்சபட்சமாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டிக்கு. அதை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல இருக்கணுமா வேண்டாமாங்கிற சர்ச்சைகள் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய வேட்டு, எக்ஸைஸ், சர்வீஸ் டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு 18% வரி அப்படின்னு போடும்போது ஒரு சாமானியன் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போதோ, இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போதோ, ஒரு சினிமா பார்க்க போகும்போதோ, ஒரு கடையில் போய் பொருட்கள் வாங்க போகும்போதோ 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் வரி அப்படிங்கிற அடிப்படையில் வந்தால் சாமானியர்கள் வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலைகளை இது உயர்த்தாதான்? இன்னைக்கு மறைமுகமாக 25% கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பொருட்கள் மேலயும் இல்ல. இல்லம்மா, எல்லா பொருட்கள் மேலயும் இல்ல. இப்போ நம்ம எல்லாத்தையும் யூனிஃபை பண்ண போறோம். எக்ஸைஸ் டியூட்டி, அப்புறமா வேட்டு, ஆக்ட்ராய் இங்க இல்ல, இந்த மாதிரியான பல வரிகள். உதாரணத்துக்கு எக்ஸைஸ் டியூட்டி நம்ம ஒரு ஹோட்டல்ல கொடுக்க மாட்டோம். அங்க வந்து வேட்டும் சர்வீஸ் டாக்ஸும் தான். நீங்க இல்ல இல்ல, இப்போ நீங்க எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு டாக்ஸா போடுறீங்க. நான் வந்து உற்பத்தி விஷயங்களை தான் சொல்றேன். உற்பத்தி விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 25% வரை, அதாவது 14% எக்ஸைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25% வரை இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை குறையும். கொஞ்சம் இது கேள்வி கேட்கறது இல்லை. இது வந்து அதே மாதிரி சர்வீஸ் டாக்ஸ் இப்போ ஆல்ரெடி 15% இருக்கு, அது 18% ஆகும். ரெண்டுமே ஒரே ஆம்பிட்ல தான் வரும். இதுல இஷ்யூ என்னன்னா, நீங்க ஹோட்டல்ல சொன்னீங்க இல்லையா, ஆல்ரெடி ஹோட்டல்ல கூட இது 40%க்கு தான் வந்து சர்வீஸ் டாக்ஸ். நிறைய பேருக்கு அது தெரியல, 100%க்கு இல்லை. அதனால இனிமேல் என்ன ஆகும்னா, உற்பத்தி பொருட்களில் விலை குறைந்து இதில் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த சர்வீஸ் டாக்ஸ்ன்றது குறைவாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக விலை கண்டிப்பாக குறையத்தான் செய்யுமே தவிர விலை அதிகமாகாது. இது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். விலைவாசியில் கூட குறையத்தான் செய்யும். எல்லாத்தையும் விட ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். இந்த கள்ள சந்தை இனிமேல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், பில் இல்லாத விற்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான விலைன்னு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய தேக்க நிலை வெளியே போகும்.
சராசரியாக பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருக்கும் இந்த நாட்டில் எல்லாருக்கும் ஒரே விலை என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதில் உற்பத்தி சார்ந்த மாநிலங்கள் மிகப்பெரிய பலனை பெறும். இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த 3 மாநிலங்கள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையும். தமிழகத்தில் இவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் ஒரு 3-4 ப்ராப்ளம், அதனால தான் எதிர்த்தாங்களே தவிர இவங்க சரஸ்வதி அவங்க சொல்றது அதனால அந்த இப்போ அவர் சொன்னது போல நம்ம இது இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வரி அப்படின்னா எக்ஸைஸ் கஸ்டம்ஸ்ல கமர்ஷியல் டாக்ஸஸ்ல வருது அப்படின்னு பார்த்தா நமக்கு இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டாக வேண்டும் மிகப்பெரிய வருவாயா இருக்கக்கூடியது ஒன்னு டாஸ்மாக் மூலம் வரக்கூடிய வரி, இன்னொன்று ஃபியூயல் மூலமா பெட்ரோல் டீசல் மூலமா வரக்கூடிய வரி. இது இரண்டையுமே அவங்க எக்ஸாம் பண்ணிட்டாங்க. இது இரண்டுக்குமே ஜிஎஸ்டி பொருந்தாது. சோ நம்முடைய மிகப்பெரிய வரி வருவாயாக மிகப்பெரிய வரி வருவாயாக எது இருக்கிறதோ அதை நம்ம அப்படியே தக்க வச்சுக்க போறோம். மற்ற விஷயங்கள தான் மாறப்போகிறது அப்படிங்கிற. அதே போல நமக்கு வரக்கூடிய பத்திரப்பதிவு வரிகளோ இல்ல மாநிலம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரிகளோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது அப்படிங்கிற அடிப்படையில மற்ற சில விஷயங்களுக்கு மட்டும்தானே மாறப்போகுது. அதையே ஏற்றுக்கொள்ளும். நாராயணன் சார் சொல்றது பணக்காரங்களுக்கு தான். அதாவது இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது இந்த பெரிய பெரிய பில்டர்ஸ் பெரிய பெரிய ஃபேக்டரி நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளி மாநிலத்துல போய் ஒரே வரியை செலுத்திட்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு உண்டான பொருளை வாங்கிட்டு வந்துருவாங்க. அது அவர்களுக்கு தான் லாபம் அளிக்குமே தவிர நிச்சயமா ஏழை மக்களுக்கு அரசுக்கு வர வேண்டிய வருவாயை உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி இங்க முதலீட்டாளர்களை கூப்பிட்டு தொழிற்சாலைகள் அமைக்க சொல்றோம். பெரிய பெரிய தொழிலதிபர்களை இங்க கூப்பிடுறோம். இங்க நமக்கு வேலை வாய்ப்பு நம்ம மாநிலம் வளர்ச்சி அவங்க இங்க தொழிற்சாலை தொடங்கக்கூடிய இங்க வர பொருளுக்கு சேல்ஸ் டாக்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் அரசுக்கு கட்டட்டும். மத்திய அரசுல கட்டிட்டு நாங்க ஏன் மத்திய அரசுல கையேந்தி நிக்கணும்? இது நம்ம ஒரு தேசமா பணக்காரங்களுக்கு தான் உபயோகமா இருக்குமே தவிர ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் பல கோடி ரூபாய் தொழில் செய்பவர்களுக்கு லாபமா இருக்குமே தவிர நீங்க சொன்னதை போல ஏழை மக்களுக்கு அது லாபம் தராது. அவங்களோட தொழில் நல்லா நடந்தா அவங்க இன்னும் 4-5 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? இன்னும் உற்பத்தியை பெருக்க மாட்டாங்களா? நம்மளோட அரசுக்கு வருமானம் வேணும் அசோகா. இன்னைக்கு அரசு பாத்தீங்கன்னா விலையில்லா அரிசி கொடுக்கறதுல இருந்து அம்மா உணவகத்துல இருந்து மாநில அரசு கொடுக்கணும் இல்ல, மத்திய அரசு கொடுத்தது மட்டும் பத்தாது. ஒரு மாநில அரசுக்கு வருமானம் என்பது டாக்ஸ் தான். இன்னைக்கு நிதர்சனம் என்னன்னா நம்ம நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல எடுத்துக்கிட்டு சர்வ சிக்ஷா அபியான்ல எடுத்துக்கிட்டு இப்படி பல திட்டங்கள் நம்மளுடைய பள்ளிகள் நம்மளுடைய மருத்துவமனைகள் பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவுல மத்திய அரசு நிதியை தான் நம்பி இருக்கிறோம். மத்திய அரசு நிதியை பெற்றுதான் நம்மளுடைய திட்டங்கள் இன்றுமே தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்ம வேற ஒரு வரியும் சேர்த்து கேட்க போறோங்கிற நிலைமை தான் வரப்போதே தவிர மிகப்பெரிய அளவுல மாற்றம் இருக்குமா? இல்ல மத்திய அரசு நிதி மட்டுமே வைத்து ஒரு மாநில அரசு நடத்தணும் மட்டுமே நான் ஜிஎஸ்டியை பண்ணலாம். ஆனா ஜிஎஸ்டியை கொண்டு வந்தால் நிச்சயமாக 100% மாநில அரசோட வருவாய் குறையும். அவர்கள் சொன்ன போதுதான் பணத்தை கொடுப்பாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை தான் கொடுப்பாங்க. இல்லனா நீங்க போன பிரேக்குக்கு முன்னாடி பேசின மாதிரி நாமளும் இருக்க போறோம். இருக்காலும் கூட பிரதிநிதி ஒரு அங்க வைத்தால் மட்டும் பத்தாதுமா? உள்ள போய் பேசும்போது ரூபாய்க்கு கணக்கு கொடுக்குறேன் அசோகா. இல்ல இன்னைக்கு யூரோப்பிய யூனியன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஐரோப்பிய யூனியன். அங்க கிட்டத்தட்ட ஒரு 25-28 நாடுகள் ஒட்டுமொத்தமா ஒன்றிணைந்து ஒரு குழுமமா இருக்காங்க. அங்க இம்போர்ட் டியூட்டிய அத்தனை நாடுகளும் சேர்ந்து ஷேர் பண்றாங்க. நான் யூரோப்புக்கு ஒட்டுமொத்தமா ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணா போதும், இம்போர்ட் டியூட்டி பிரான்ஸ்க்கு தனியா, ஜெர்மனிக்கு தனியா, மற்ற நாடுகளுக்கு தனித்தனியா கட்ட வேண்டியதில்லைங்கிற சூழ்நிலை இருக்கு. ஒரு 25 நாடுகள் சேர்ந்து அதை செய்யும் போது நம்ம 28-29 மாநிலங்கள் சேர்ந்து வழி யூரோப்புடைய மக்கள் தொகையும் இந்தியாவோட மக்கள் தொகையும் வச்சு பேச முடியாதுமா. இங்க பெரிய மாநிலம் ஒரு நிர்வாக விஷயம். நிர்வாகத்துல தான் சொல்றேன். நீங்க ஒரு குழு அமைச்சு அவங்க பேசும்போது சப்போஸ் தமிழகத்துக்கு ஜிஎஸ்டில இருந்து ஒரு 1000 கோடி ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழுவே ஒரு கணக்கை கொடுக்கும்போது தமிழகம் எந்திரிச்சு சொல்லலாம், நீங்க என்னங்க 500 கோடிக்கு கொடுக்குறீங்க, 1000 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழுவுக்கு போகணும், அதுக்கப்புறம் அரசாங்கத்துல பேசணும், முடியலன்னா கடைசியில கோர்ட்ல போய் நிக்கணும். இல்ல இல்ல இதற்கெல்லாம் தெளிவு வராம நீங்க process காம்ப்ளிகேட் ஆக்குறீங்க. வெரி காம்ப்ளிகேட் process மாதிரி. இது process இவங்க தான் காம்ப்ளிகேட்டா நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. இட்ஸ் வெரி ட்ரான்ஸ்பரன்ட். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு வெரி ட்ரான்ஸ்பரன்ட். இன்னைக்கு எல்லா இதை முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல இதை இன்றைக்கு கூட இந்த பில்லை கொண்டு வரது வெஸ்ட் பெங்காலினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய தலைமையில் தான் கொண்டு வரோம்.
சென்ற வருடம் வரையிலும் காங்கிரஸினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட, அதாவது இதில் கட்சி வித்தியாசம் இல்லாத, இதில் அதிமுக நான் பிரிச்சே பார்க்கல, அனைத்து மாநில அரசுகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு வரி விதிப்பு ஜிஎஸ்டி. கம்யூனிஸ்ட் கூட அதை ஏற்றுக்கிட்டு தான் வாக்களித்திருக்கிறார், ஆதரவு தெரிவிச்சு. இன்னைக்கு ராஜ்யசபாவில் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க திடீர்னு, அது ஏதோ திடீர் மாற்றம், அது வேற. காங்கிரஸ் கூட வந்து அப்ஸ்டெயின் தான் பண்ணாங்க. ஆனால் ஏடிஎம்கே எதிர்த்து வாக்களித்தது இந்தியாவில் ஒரே கட்சியாக தான். அது காரணமே நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள் தான். அதை அதிமுகவுக்கு, இந்த அதிமுகன்றதை விட தமிழக அரசுக்கு கொடுத்தாச்சு. எல்லா மாநிலங்களுக்கும் அது பொருந்தும், தமிழகத்துக்கு மட்டுமல்ல. அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரையில உறுதியாக ஜிஎஸ்டி என்பது இந்த நாட்டிலேயே தமிழகத்திற்கு தான் மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய அதாவது இப்ப இவங்க நாளைக்கு பேச போறாங்க. நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த மசோதாவை இவர்கள் நிறைவேற்றினால் தமிழகத்திற்கு லாபம் என்றால் அம்மா நிச்சயமா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தமிழக மக்களுக்கு வேண்டியது செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா. அதே நேரத்தில் அதனால் தமிழக மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அரசுக்கு வருவாய் குறையும் என்றால் அவருடைய கருத்தை கண்டிப்பாக தெரிவிப்பார். நாளை மாநிலங்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இதற்கான விவாதத்திற்காக நாளை பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் யார் ஆதரிக்க போகிறார்கள், யார் எதிர்க்க போகிறார்கள், அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது, இந்த மசோதா வந்த பின்னர் இந்தியா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை சந்திக்க போகிறதா அல்லது மாநிலங்களுக்கு எதிராக இந்த மசோதா அமைந்துவிட போகிறதா என்ற பல்வேறு தரப்புகளில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. நிச்சயமாக அது எப்படி போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.